அத்தியாயம் 5. ஒரு நறுமணச் சித்தர் தன் அற்புதங்களைக் காண்பிக்கிறார். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழிருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. என்னை சமாதானப்படுத்த சாலமனின் இந்த ஞானம் எனக்கில்லாது போய்விட்டது. எங்கு வெளியில் சென்றாலும் எனக்கென்று விதித்துள்ள என் குருவின் திருமுகத்தை தேடியவாறு இருந்தேன். ஆனால் என் உயர்நிலை பள்ளிப் படிப்பு முடியும் வரை அவரை நான் சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படவில்லை. அமருடன் நான் இமயமலைச் சாரலுக்கு ஓடிச் சென்று 2 ஆண்டுகள் கழிந்த பின்பே என் குரு ஸ்ரீ யுக்தேஸ்வர் என் வாழ்வில் அடியெடுத்து வைக்கும் மகத்தான நாள் வந்தது. இதற்கிடையில் நான் பல மகான்களை சந்தித்தேன். இவர்கள் நறுமணச் சித்தர், புலிச்சாமியார், நாகேந்திரநாத் பாதுரி, மாஸ்டர் மகாசயர் மற்றும் புகழ்பெற்ற வங்காள விஞ்ஞானி ஜெகதீஷ் சந்திரபோஸ் முதலியவர்கள். நறுமணச் சித்தரை சந்திப்பதற்கு முன் இருவகைப்பட்ட அனுபவங்களைப் பெற்றேன். ஒன்று இணக்கமானது, மற்றொன்று வேடிக்கையானது. கடவுள் எளிமையானவர், மற்றவையெல்லாம் சிக்கலானவை. இயற்கை எனும் சார்புலகில் தனிமுதற் பொருளைத் தேடாதே. ஒரு கோயிலிலுள்ள காளியின் சிலைக்கு முன்னால் மௌனமாக நின்று கொண்டிருந்த பொழுது இந்த தத்துவ முடிவுகள் மிருதுவாக என் செவிகளில் விழுந்தன. நான் திரும்பியதும் அவருடைய உடையிலிருந்து அல்ல, உடை அதிகம் இல்லாததிலிருந்து சுற்றித் திரியும் சாதுவாகத் தோன்றிய ஓர் உயரமான மனிதரைக் கண்டேன். என் குழப்பமான எண்ணங்களை உண்மையாகவே நீங்கள் ஊடுருவிக் கண்டுவிட்டீர்கள். நான் நன்றியுடன் புன்னகைத்தேன். காளியைப் போல மென்மையும் வன்மையும் கலந்திருக்கும் இயற்கையின் குழப்ப நிலை என்னை விட அதிக ஞானம் படைத்தவர்களை குழம்பச் செய்திருக்கிறது. அவளுடைய மர்மத்தை யாரே கண்டறிவார்? ஒவ்வொரு அறிவாற்றலின் முன்னேயும் நன்மையும் தீமையும் கலந்த வாழ்க்கை விடுக்கும் சவால் ஸ்பிங்ஸ் போன்றதொரு புதிர். இவைகளுக்கு விடை காண முயலாமல் பலர் தீப்ஸ் நகர காலத்தைப் போல இப்பொழுதும் தண்டிக்கப் பெற்று தங்கள் உயிரை இழக்கிறார்கள். ஆனால் எங்காவது ஓர் உயர்ந்த மனிதர் தோல்வியை ஏற்பதில்லை. மாயையின் இருமையில் இருந்து பிரிக்க முடியாத ஒருமையின் உண்மையை அவர் கண்டுணர்கிறார். ஐயா, நீங்கள் உறுதியான நம்பிக்கையுடன் பேசுகிறீர்கள். ஞானத்தை அடைய மிக கடினமான வழியாகிய நேர்மையான ஆன்ம விசாரணையில் நான் வெகுகாலமாக ஈடுபட்டு வந்திருக்கிறேன். தன் மனத்துள் எழும் எண்ணங்களை இரக்கமின்றி கவனித்து தன்னைத்தானே ஆராய்ச்சி செய்வது ஒருவரை நிலைகுலையச் செய்யக்கூடிய அனுபவம். அது வலுவான அகங்காரத்தை பொடிப்பொடியாக்கி விடுகிறது. ஆனால் உண்மையான ஆத்ம பரிசீலனை கணித விதிகளைப் போன்று மகான்களை உருவாக்குகிறது. சுய வெளிப்பாடு, அதாவது அவரவர் கண்டறிந்தவற்றையே ஒப்புக்கொள்ளுதல் என்ற முறையினால் அகங்காரம் உடையவர்கள் உருவாகிறார்கள். அவர்கள் கடவுள் மற்றும் பிரபஞ்சத்தைப் பற்றிய சொந்த விளக்கங்களில் உரிமை கொண்டாடுகிறார்கள். இம்மாதிரியான அகங்கார சொந்த கருத்துக்களின் முன் சத்தியம் சந்தேகமின்றி பணிவுடன் ஒதுங்கி போய்விடுகிறது. இந்த உரையாடலை நான் ரசித்துக் கொண்டிருந்தேன். போலித்தனங்களை களைந்தெறியும் வரை மனிதன் நிலையான மெய்ப்பொருளை கண்டறியவே முடியாது. மனித மனம் பல நூற்றாண்டுகளாக தன்னுள் ஏற்றுக்கொண்டுள்ள சேற்றுடன் எண்ணற்ற உலக மாயைகளால் குழப்பப்பட்டு வெறுக்கத்தக்க வாழ்வுடன் உறவு கொண்டுள்ளது. மனிதன் தன்னுள்ளே வாழும் எதிரிகளை முதலில் எதிர்த்துப் போரிடும்போது இந்த போர்க்களத்துச் சண்டைகள் அற்பமானவை ஆகிவிடுகின்றன. நம் உடல் வலிமையால் தாக்கி வெற்றி பெறுவதற்கு இந்த எதிரிகள் மானிட உருவில் வருபவை அல்ல. எங்கும் உள்ளவையாய் இடைவிடாமல் தூக்கத்தில் கூட மனிதனை துரத்தியவாறு நச்சுக்காற்று போன்ற ஆயுதங்களுடன் சூட்சுமமாக ஆயத்தமாகி நம் எல்லோரையும் வீழ்த்த வரும் படை வீரர்கள் அஞ்ஞான இச்சைகளே. தன் குறிக்கோள்களையெல்லாம் குழிதோண்டி புதைத்துவிட்டு சாதாரண தலைவிதிக்கு சரணடைபவன் சிந்தனையற்றவன். அவன் வீரியமற்றவன், கட்டையைப் போன்றவன், இழிவானவன். அல்லது வேறு என்ன? மதிப்பிற்குரிய ஐயா, குழம்பித் தவிக்கும் ஏராளமான பாமர மக்களிடம் தங்களுக்கு அனுதாபம் இல்லையா? அந்த ஞானி
ஒரு நொடி மௌனம் சாதித்துவிட்டு பிறகு கோடி காட்டும் விடை கூறினார். எல்லா நற்குணங்களுக்கும் களஞ்சியமான, கண்ணால் காண முடியாத இறைவன் மற்றும் எந்த குணநலன்களும் அற்ற கண்ணால் காணக்கூடிய மனிதன் ஆகிய இருவரையும் நேசிப்பதென்பது ஒரு பெரிய புதிர். ஆனால் மனித அறிவு எந்த புதிருக்கும் ஈடுகொடுக்க வல்லது. ஆன்ம பரிசோதனையினால் எல்லா மனித மனங்களிலும் உள்ள ஓர் ஒற்றுமை வெளிப்படுகிறது. அது எல்லா மனிதர்களையும் இறுக்கி பிணைக்கும் சுயநலமே. இந்த ஒரு விதத்திலாவது மனிதர்களின் சகோதரத்துவம் வெளிப்படுகிறது. இப்பொதுப்படையான தன்மையை கண்டறிந்த மாத்திரத்திலேயே அதிகமான பணிவு ஏற்பட்டு விடுகிறது. இந்த பணிவு ஆன்மாவின் நிவாரணத் திறனை அறியாத தன்னையொத்தவரிடம் கருணையாக முதிர்கிறது. ஐயா, ஒவ்வொரு யுகத்திலும் வாழ்ந்த மகான்கள் உலகத்தின் துயரங்களைப் பற்றி நீங்கள் உணர்வது போலத்தான் உணர்ந்திருக்கிறார்கள். மேம்போக்கான மனிதர்கள்தான் தம் குறுகிய சொந்த துயரங்களில் மூழ்கி மற்றவர்களின் துயரைப் பற்றி கவலைப்படாமல் இருப்பவர்கள். அந்த சாதுவின் வைராக்கியமான முகம் கவனிக்கும்படியாக கனிவடைந்தது. எவன் ஒருவன் தன்னைத்தானே கூறு போட்டு பார்க்க பயில்கிறானோ அவனே பிரபஞ்சம் முழுவதும் விரிந்த கருணையை அறிவான். செவிடாக்கும் அகந்தையின் கோரிக்கைகளிலிருந்து அவனுக்கு விடுதலை கிடைக்கிறது. இப்படிப்பட்ட மனநிலத்தில் இறையன்பு மலர்கிறது. அந்த உயிர் கடைசியில் தன்னை படைத்தவனை நோக்கி திரும்புகிறது. வேறு எதற்கும் இல்லாவிட்டாலும் ஏன் இறைவா ஏன் என்று வேதனையுடன் கதறுவதற்கு வேண்டியாவது அது அங்கனம் திரும்புகிறது. துன்பமெனும் இழிவான சவுக்கடியால் கடைசியில் மனிதன் முடிவற்ற முழுமுதற் கடவுளிடம் துரத்தப்படுகிறான். எல்லையின்றி நிறைந்திருக்கும் இறை அழகே அவனை கவர வேண்டும். கல்கத்தா காளிகாட் கோவிலின் புகழ்பெற்ற அற்புதத்தைக் காண நான் சென்றிருந்தபோது அந்த ஞானியும் நானும் அங்கிருந்தோம். தற்செயலாக நான் சந்தித்த அந்த துறவி அதன் அலங்காரப் பெருமையை மிக எளிதாக ஒதுக்கித் தள்ளிவிட்டார். கல்லும் சுண்ணாம்பும் நாம் கேட்கக்கூடிய கீதம் எதையும் இசைப்பதில்லை. மனித ஜீவனிலிருந்து வெளிப்படும் இசைக்கு மட்டுமே இதயம் திறக்கும். நுழைவாசலில் ஒளி வீசிக் கொண்டிருந்த கதிரவன் ஒளி எங்களை அழைத்தது. நாங்கள் மெதுவாக வாசற்படியை அடைந்தோம். அங்கே பக்தர் கூட்டம் இங்குமங்கும் சென்று கொண்டிருந்தது. நீ இளைஞன், அந்த ஞானி சிந்தனையுடன் என்னை ஊடுருவி நோக்கினார். பாரதமும் இளமையானதுதான். புராதன கால ரிஷிகள் ஆன்மீக வாழ்விற்கான வழிமுறைகளை அழிக்க முடியாத வகையில் வரையறுத்து வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய மூதுரை இந்த நாட்டிற்கு இன்றும் பொருந்தும். காலத்திற்கு ஒவ்வாது போகாமலும் லோகாயதவாதங்களின் சூதுவாதுகளுக்கு மத்தியில் கௌரவத்தை இழக்காமலும் அவ்வொழுக்க விதிமுறைகள் இன்றும் இந்தியாவை உருவாக்கி வருகின்றன. யுக யுகாந்திரங்களாக நிபுணர்கள் அளவிட முடியாது தவிக்கும் அளவிற்கு அவநம்பிக்கையே உருவான காலமே வேதங்களின் மதிப்பை அங்கீகரித்து விட்டது. அதுதான் உன் பரம்பரை சொத்து என்று கொள்வாயாக. நான் சொல்திறம் வாய்ந்த அந்த சாதுவிடமிருந்து மிக்க மரியாதையுடன் விடைபெறுகையில் அவர் முன்னோடியான தீர்க்க தரிசனம் ஒன்றை வெளியிட்டார். நீ இங்கிருந்து சென்றதும் இன்று புதுமையான அனுபவம் ஒன்றை அடைவாய். நான் கோயிலிலிருந்து வெளியேறி குறிக்கோள் எதுவுமின்றிச் சென்று கொண்டிருந்தேன். ஒரு மூலையில் திரும்பியதும் எனக்கு முன்பே அறிமுகமாகியிருந்த ஒருவனிடம் சிக்கினேன். அவன் பேச ஆரம்பித்தால் அது காலத்திற்கு கட்டுப்படாது. நிறுத்தாமல் பேசிக்கொண்டே போவான். அவன் உறுதியளித்தான். நாம் பிரிந்திருந்த வருடங்களில் நிகழ்ந்த எல்லாவற்றையும் கூறினால் உன்னை வெகு சீக்கிரத்தில் போக விட்டு விடுகிறேன். என்ன முரண்பாடான பேச்சு! நான் இப்பொழுதே உன்னை விட்டு கிளம்ப வேண்டுமே. ஆனால் அவன் என் கையை பிடித்துக்கொண்டு பல சிறு சிறு செய்திகளை கேட்டறிந்தான். அவன் பசியுடன் கூடிய ஓர் ஓநாயைப் போல இருக்கிறான் என எனக்கு வேடிக்கையாக தோன்றியது. நான் பேச பேச அவன் திருப்தி இல்லாமல் இன்னும் ஏதேதோ கேட்டுக்கொண்டே இருந்தான். அவனிடமிருந்து தப்பிக்க ஒரு நல்ல வழியை காட்டும்படி நான் காளி மாதாவை மனதிற்குள் வேண்டினேன். என் நண்பன் திடீரென என்னை விட்டு அகன்றான்.
நான் நிம்மதி பெருமூச்சு விட்டு எங்கேயாவது அந்த வாயாடி காய்ச்சல் திரும்பி வந்துவிடப் போகிறதே என்ற பயத்தில் என் நடையின் வேகத்தை இருமடங்காக்கினேன். என் பின்னால் வேகமாகத் தொடரும் காலடி சத்தம் கேட்டு என் நடையை விரைவுபடுத்தினேன். திரும்பி பார்க்கும் தைரியம் எனக்கில்லை. ஆனால் ஒரே துள்ளலில் அந்த நண்பன் என்னிடம் வந்து வேடிக்கையாக என் தோள்களை பிடித்துக் கொண்டான். நான் கந்தபாபாவைப் பற்றி உன்னிடம் சொல்ல மறந்துவிட்டேன். அதோ அந்த வீட்டில் அவர் வசிக்கிறார். அவன் கொஞ்ச தூரத்தில் இருந்த ஒரு வீட்டைச் சுட்டிக் காட்டினான். அவசியம் அவரை சந்திக்கவும். அவர் சுவாரஸ்யமானவர். உனக்கு ஒரு புதுமையான அனுபவம் உண்டாகும். சரி, வருகிறேன் என்று கூறிவிட்டு அவன் உண்மையிலேயே என்னை விட்டு அகன்றான். காளிகாட் கோயிலில் சாது முன்னறிவிப்பாக கூறிய இதே மாதிரியான சொற்கள் என் நினைவில் பளிச்சிட்டன. ஆவலால் தூண்டப்பட்டு நான் அந்த வீட்டை அடைந்ததும் ஒரு விசாலமான கூடத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டேன். ஒரு கனமான ஆரஞ்சு வண்ண கம்பளத்தில் ஒரு கும்பல் அங்குமிங்குமாக சப்பனமிட்டு உட்கார்ந்திருந்தது. திகைப்பு கலந்த கிசுகிசுப்பு என் செவியில் விழுந்தது. சிறுத்தை புலி தோலின் மீது அமர்ந்திருக்கும் கந்தபாபாவைப் பார். அவரால் மனமில்லாத எந்த மலருக்கும் இயற்கையான நறுமணத்தை அளிக்க முடியும், அல்லது வாடிய மலரை புதுப்பிக்க முடியும், அல்லது ஒரு மனிதனின் தோலிலிருந்து நறுமணம் வீசச் செய்யவும் அவரால் முடியும். நான் அந்த சித்தரை நேராக நோக்கினேன். அவரது பார்வை உடனடியாக என் பார்வையில் நிலைத்தது. அவர் பருமனாகவும் தாடியுடனும் கருத்த உடலும் ஒளி வீசும் பெரிய கண்களும் கொண்டு விளங்கினார். மகனே, உன்னை கண்டதில் எனக்கு மெத்த மகிழ்ச்சி. உனக்கு என்ன வேண்டுமென்று கூறு. உனக்கு ஏதாவது வாசனைப் பொருள் வேண்டுமா? எதற்காக? அவருடைய பேச்சு எனக்கு சிறுபிள்ளைத்தனமாக தோன்றியது. அதிசயமான முறையில் நறுமணத்தை அனுபவிப்பதற்கு. நறுமணத்தை உண்டாக்குவதற்கு கடவுளை ஏவுவதா? அதனால் என்ன? எப்படியும் இறைவன் வாசனைகளை படைக்கத்தானே செய்கிறான். ஆம், ஆனால் மென்மையான புது மலர்களை படைத்து பயன்பட்ட பின் களைந்து எறிவதுதான் இறைவனின் நோக்கம். உங்களால் மலர்களை படைக்க முடியுமா? முடியும். ஆனால் நான் சாதாரணமாக வாசனைப் பொருட்களைத்தான் படைப்பது வழக்கம், இளம் நண்பனே. அப்படியாயின் வாசனைப் பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளை மூடிவிட வேண்டியதுதான். நான் அவர்கள் வியாபாரம் செய்வதை அனுமதிப்பேன். என் குறிக்கோள் இறைவனின் சக்தியை நிரூபிப்பதுதான். ஐயா, இறைவனை நிரூபிக்க வேண்டியது அவசியம்தானா? அவன் எல்லா இடங்களிலும் எல்லாவற்றிலும் அற்புதங்களை நிகழ்த்தியவாறு இல்லையா? ஆம், ஆனால் நாமும் அவனுடைய எல்லையில்லாத படைப்பு வகைகளில் சிலவற்றை வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் இந்த கலையில் வல்லவராவதற்கு எத்தனை காலம் பிடித்தது? 12 ஆண்டுகள். சூட்சும முறையில் நறுமணத்தை உற்பத்தி செய்வதற்கா? என் மதிப்பிற்குரிய மகானே, நீங்கள் ஒரு பூக்கடையில் இருந்து சில ரூபாய்கள் கொடுத்து பெறக்கூடிய வாசனைகளை அடைய 12 ஆண்டுகள் வீணடித்து விட்டீர்கள் எனத் தோன்றுகிறது. நறுமணம் மலர்களுடனேயே மறைந்து விடுகிறதே. நறுமணம் மரணத்துடன் மறைகிறது. உடலுக்கு மட்டும் இன்பம் தரக்கூடியதை நான் ஏன் விரும்ப வேண்டும்? ஐயா, தத்துவ நிபுணரே, நீங்கள் என்னை மகிழ்விக்கிறீர்கள். சரி, இப்பொழுது தங்கள் வலக்கையை நீட்டுங்கள். அவர் ஆசி கூறுவது போன்று கையை அசைத்தார். நான் கந்தபாபாவிடமிருந்து சில அடிகள் தள்ளியிருந்தேன். என் உடலை தீண்டக்கூடிய அளவிற்கு யாரும் என் அருகில் இல்லை. நான் என் கையை நீட்டினேன். ஆனால் அந்த யோகி என் கையை தொடவில்லை. உனக்கு எந்த மனம் வேண்டும்? ரோஜா. அப்படியே ஆகட்டும். என் உள்ளங்கையிலிருந்து ரோஜாவின் இனிய நறுமணம் கமழ்ந்ததைக் கண்டு எனக்கு ஒரே வியப்பு. நான் பக்கத்திலிருந்த பூச்சாடியிலிருந்து பெரிய வாசனையற்ற வெள்ளை நிற பூவொன்றை புன்முறுவலுடன் கையில் எடுத்தேன். இந்த வாசனையற்ற மலரிலிருந்து மல்லிகை மணம் கமழச் செய்ய முடியுமா? அப்படியே ஆகட்டும். அந்த இதழ்களிலிருந்து உடனே மல்லிகை மணம் கமழத் தொடங்கியது. நான் அந்த அதிசய சித்தருக்கு நன்றி கூறி அவருடைய மாணவர்களில் ஒருவனுக்கு அருகில் சென்று அமர்ந்து கொண்டேன். அவன் கந்தபாபாவின் சரியான பெயர் சுவாமி விஷுத்தானந்தர் என்றும்
அவர் வியக்கத்தக்க பல யோக ரகசியங்களை ஒரு திபெத்திய குருவிடமிருந்து கற்றறிந்தார் எனவும் கூறினான். அந்த திபெத்திய யோகிக்கு கிட்டத்தட்ட 1000 வயதிற்கு மேல் ஆகியிருக்கும் என்று அவன் உறுதியுடன் கூறினான். அவருடைய சீடரான கந்தபாபா, நீங்கள் இப்பொழுது பார்த்த மாதிரியே எளிய நேரடியான முறையில் எப்பொழுதும் நறுமண அற்புதங்களை நிகழ்த்துவதில்லை. அந்த மாணவரின் பேச்சில் அவர் குருவைப் பற்றிய பெருமை தொனித்தது. அவருடைய முறைகள் மனிதர்களின் மனநிலைக்கு தக்கபடி மாறும். அவர் அதிசயமானவர். கல்கத்தாவில் உள்ள அறிவாளிகளில் பெரும்பாலோர் அவரை பின்பற்றுகிறார்கள். நான் அவர்களுடன் சேரப்போவதில்லை என்று மனதிற்குள் தீர்மானித்துக் கொண்டேன். வெளிப்படையாக அதிசயங்களை நிகழ்த்தும் ஒரு குரு எனக்கு உகந்தவராயில்லை. நான் கந்தபாபாவிற்கு பணிவுடன் நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினேன். அன்று ஏற்பட்ட 3 வெவ்வேறு விதமான சந்திப்புகளைப் பற்றி எண்ணமிட்டவாறே மெதுவாக நடந்து வீட்டைச் சென்றடைந்தேன். என் சகோதரி உமா வாசற்படியிலேயே என்னை சந்தித்தாள். வாசனை திரவமெல்லாம் உபயோகப்படுத்தி மிகவும் நவநாகரிகமாகி வருகிறாயே. நான் எதுவும் பேசாமல் என் கையை அவள் முகர்வதற்கு நீட்டினேன். என்ன கவர்ச்சியான ரோஜா மணம்! வழக்கத்திற்கு மாறாக மிக அதிகமாக இருக்கிறதே. அது வழக்கத்திற்கு மிக அதிகம் மாறானது என்று நினைத்தவாறு நான் மௌனமாக அதிசயமான வகையில் நறுமணம் பெற்ற மலரை அவள் மூக்கினருகில் பிடித்தேன். ஓ, எனக்கு மல்லிகை ரொம்ப பிடிக்குமே. அவள் அம்மலரை பிடுங்கினாள். வாசனையற்றது என்று அவள் நன்கு அறிந்திருந்த ஒருவித மலரிலிருந்து அவள் திரும்ப திரும்ப மல்லிகையின் மணத்தை நுகர்ந்த பொழுது ஒரு வினோதமான குழப்பம் அவள் முகத்தில் பரவியது. அவளுடைய முகபாவங்களைக் கண்டதும் என் மனத்தை கந்தபாபா வசியப்படுத்தி நான் மட்டும் அம்மணத்தை உணரும்படி செய்திருப்பாரோ என்ற சந்தேகம் நீங்கியது. பின்னால் நான் அலகானந்தன் என்ற என் நண்பன் ஒருவன் மூலம் அந்த நறுமணச் சித்தரிடம் ஒரு சக்தி இருக்கிறது என்று கேள்விப்பட்டேன். உலகில் பசியால் தவிக்கும் கோடிக்கணக்கான மக்களிடம் அந்த சக்தி இருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று நினைத்துக் கொண்டேன். அலகானந்தன், ஒரு சமயம் நான் 100 விருந்தாளிகளுடன் பர்த்வானில் கந்தபாபாவின் வீட்டில் இருந்தேன். அது ஒரு பெரிய விழா சமயம். அந்த யோகி வெறும் காற்றிலிருந்து பொருட்களை வரவழைக்கும் திறனில் புகழ் பெற்றிருந்ததால் நான் சிரித்தபடி அவரிடம் அப்பருவத்தில் கிடைக்காததொரு ஆரஞ்சு பழவகையை வரவழைக்கும்படி கேட்டுக்கொண்டேன். அக்கணமே எல்லா வாழை இலைகளிலும் பரிமாறப்பட்டிருந்த பூரிகள் உப்பிவிட்டன. ஒவ்வொரு பூரிக்குள்ளும் உரிக்கப்பட்ட ஆரஞ்சு இருந்தது. நான் சற்று தயக்கத்துடன் என் பழத்தை சுவைத்தேன். ஆனால் அது மிக அருமையான சுவையுடன் இருந்ததைக் கண்டேன் என்று கூறினான். பல ஆண்டுகளுக்குப் பின் என் ஆத்ம ஞானத்தின் மூலம் கந்தபாபா எப்படி பொருட்களை தோற்றுவித்தார் என்று புரிந்து கொண்டேன். ஆனால் பாவம், அந்த வழி பசியால் பரிதவிக்கும் உலக மக்களுக்கு எட்டாததாயிருந்தது. ஊறு, ஒளி, சுவை, ஓசை, நாற்றம் முதலிய உணர்வுகளுக்கு வேண்டிய தூண்டல்கள் எலக்ட்ரான், புரோட்டான் ஆகியவற்றின் அதிர்வு வேறுபாட்டால் உண்டாக்கப்படுகின்றன. அந்த அதிர்வுகள் பிராணனால் முறைப்படி ஒழுங்குபடுத்தப்படுகின்றன. பிராணன் 5 தனித்தனி புலன்நுகர் எண்ணப் பொருட்களால் அறிவுபூர்வமாக ஆற்றலூட்டம் பெற்ற உயிர் துகள்கள் அல்லது சூட்சுமமான உயிர் சக்திகளாகும். கந்தபாபா சில யோகப் பயிற்சிகளினால் பிராண சக்தியுடன் தன்னை இசைவித்துக் கொண்டு உயிர் துகள்களின் அதிர்வலை அமைப்பில் மாறுதலை ஏற்படுத்தி தனக்கு வேண்டியதை தருவித்துக் கொள்கிறார். அவருடைய நறுமணம், பழம், மற்ற அற்புதங்கள் எல்லாம் வசிய முறைப்படி உண்டாக்கப்பட்ட உள்ளுணர்வுகள் இல்லை. ஆனால் இவ்வுலகத்திற்குரிய அலை அதிர்வுகளின் மூலம் வரவழைக்கப்பட்டவையே. மயக்க மருந்தினால் ஆபத்து வரலாம் என்ற நிலையிலுள்ள நோயாளிகளுக்கு மனோவசியத்தை மனமயக்க மருந்தாக பயன்படுத்தி மருத்துவர்கள் சிறு அறுவை சிகிச்சைகளை செய்து வருகிறார்கள். வசியப்படுவது என்பது அடிக்கடி அந்த நிலைக்கு உட்படுபவர்களுக்கு கேடு விளைவிப்பதாகும். காலக்கிரமத்தில் மூளை உயிரணுக்களின் அமைப்பையே குலைத்து எதிர்மறையான மனப்போக்கை தூண்டிவிட ஏதுவாகிறது. மனோவசியம் என்பது மற்றவரின் உணர்வு நிலையில் அத்துமீறி நுழைவதாகும். அதன் தற்காலிக நிலைக்கும்
தெய்வீக அருள் பெற்ற மனிதர்கள் செய்யும் அற்புதங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இறைவனிடத்தில் விழிப்பு உணர்ச்சியுள்ள உண்மையான மகான்கள் படைக்கும் பிரபஞ்ச கனவு காண்பவனுடன் இச்சாசக்தியை இணக்கமாக பொருத்தி இக்கனவுலகில் மாறுதல்களை செய்கிறார்கள். நறுமணச் சித்தர் போன்றவர்களின் அற்புதச் செயல்கள் பிரமிப்பூட்டுபவை என்றாலும் ஆன்ம சாதனையில் உபயோகமற்றவை. வெறும் பொழுதுபோக்கைத் தவிர வேறு எந்த குறிக்கோளுமற்ற அவைகள் இறைவனை தீவிரமாக தேடுவதிலிருந்து திசை திருப்பிவிடக்கூடியவையாகும். பெரிய மகான்கள் ஆடம்பர அற்புதங்கள் நடத்துவதை கண்டிக்கிறார்கள். அபு சயத் என்னும் பாரசீக ஞானி தண்ணீரிலும் தரையிலும் ஆகாயத்திலும் செல்லக்கூடிய அபூர்வ திறமைகளில் கர்வம் கொண்டிருந்த சில பக்கிரிகளை பார்த்து கேலி செய்தார். ஏன், தவளை கூடத்தான் தண்ணீரில் இயல்பாக இருக்கிறது. அபு சையத் பரிகாசமாக சுட்டிக்காட்டினார். காகமும் கழுகும் சுலபமாக ஆகாயத்தில் பறக்கின்றன. சைத்தான் ஒரே சமயத்தில் கீழை நாட்டிலும் மேலை நாட்டிலும் காணப்படுகிறான். உண்மையான மனிதன் தன் சக மனிதர்களிடையே நேர்மையுடன் வாழ்கிறான். அவன் வியாபாரியாகவும் இருக்கலாம், ஆயினும் ஒரு வினாடி கூட இறைவனை மறவாமல் இருப்பவன். மற்றொரு சமயத்தில் அந்த பாரசீக பெருந்தகை மத வாழ்க்கையைப் பற்றிய தன் கருத்தை பின்வருமாறு கூறுகிறார். உன் தலையில் உள்ளதை ஒதுக்கி தள்ளிவிட்டு உன் கையில் உள்ளதை தாராளமாக அள்ளிக் கொடுக்க வேண்டும். துன்பங்களைக் கண்டு ஒருபோதும் கலங்கக்கூடாது. காளிகாட் கோயிலில் கண்ட பாரபட்சமற்ற ஞானியோ அல்லது திபெத்தில் பயிற்சி பெற்ற யோகியோ குருவை அடைய வேண்டுமென்ற என் ஏக்கத்தை தணிக்கவில்லை. என் இதயத்திற்கு இனங்கண்டு கொள்ள பயிற்றுனர் எவரும் தேவைப்படவில்லை. மிக அபூர்வமாகவே மௌனத்திலிருந்து எழுப்பப்படும் அது ஆகா என்று உடனே கூவியது. கடைசியாக நான் என் குருதேவரை சந்தித்த பொழுது மேன்மையான உதாரணத்தினால் மட்டுமே அவர் ஓர் உண்மையான மனிதனின் தன்மையை எனக்கு உணர்த்தினார். அத்தியாயம் 6. புலிச்சாமியார். நான் புலிச்சாமியாரின் விலாசத்தை கண்டுபிடித்துள்ளேன். நாளைக்கு அவரிடம் செல்லலாம். வரவேற்கத்தக்க இந்த யோசனை என் உயர்நிலைப் பள்ளி நண்பர்களில் ஒருவனாகிய சண்டியிடமிருந்து வந்தது. சந்நியாசி ஆவதற்கு முன் புலிகளை தன் வெறும் கைகளினால் பிடித்து சண்டையிட்டவரான இந்த மகானை சந்திக்க நான் மிக ஆவலுடன் இருந்தேன். இம்மாதிரியான சாதனைகளைப் பற்றி அறிய சிறுவர்களுக்கே ஏற்படும் ஆர்வம் என்னுள் பலமாக இருந்தது. மறுநாள் பொழுது விடியும்போது நல்ல குளிராக இருந்தது. ஆனாலும் நானும் சண்டியும் மிக உற்சாகத்துடன் வெளியே கிளம்பினோம். கல்கத்தாவிற்கு வெளியே உள்ள பவானிபூரில் வீணாக நிறைய அலைந்த பிறகு சரியான வீட்டிற்கு வந்து சேர்ந்தோம். கதவில் 2 இரும்பு வளையங்கள் போடப்பட்டிருந்தன. நான் அவைகளை பலமாக தட்டினேன். இந்த சத்தத்தை பொருட்படுத்தாது வேலைக்காரன் ஒருவன் நிதானமாக வந்தான். அவனுடைய ஏளனமான புன்முறுவல் ஓசை செய்யும் விருந்தினர்கள் ஒரு மகானின் வீட்டின் அமைதியை குலைக்க முடியாது என்று கூறுவது போல் தோன்றியது. அந்த மௌனமான கண்டனத்தை உணர்ந்தவாறு நாங்கள் உள்ளே அழைக்கப்பட்டதும் நன்றியுடன் நுழைந்தோம். வெகுநேரம் காத்திருந்தது எங்களை சந்தேகம் கொள்ளச் செய்தது. சத்தியத்தை தேடுபவர்களுக்கு இந்தியாவின் எழுதப்படாத விதிமுறை பொறுமைதான். குருவானவர் வேண்டுமென்றே அவரை சந்திப்பதில் ஒருவருடைய ஆர்வத்தை சோதிக்கலாம். உளவியல் பூர்வமான இந்த தந்திரம் மேலை நாடுகளில் மருத்துவர்களாலும் பல் வைத்தியர்களாலும் சாதாரணமாக கடைபிடிக்கப்படுகிறது. கடைசியில் சண்டியும் நானும் வேலைக்காரனால் அழைக்கப்பட்டு ஒரு படுக்கை அறைக்குள் சென்றோம். அந்த புகழ்பெற்ற சோகம் சுவாமிகள் அவருடைய படுக்கையின் மேல் அமர்ந்திருந்தார். அவருடைய மிகப்பெரிய சரீரத்தைக் கண்டு வியப்புக்குள்ளானோம். விரிந்த கண்களுடன் நாங்கள் பேச்சற்று நின்றோம். நாங்கள் இதற்கு முன் இது போன்ற மார்பையோ கால்பந்து அளவு பெரிதான புஜங்களையோ கண்டதில்லை. மிகப்பெரிய கழுத்தின் மேல் அச்சத்தை கொடுக்கும் ஆனால் அமைதியான முகம், அடர்ந்த கேசக்குழல்கள், தாடி, மீசை இவைகளால் அலங்கரிக்கப்பட்டு விளங்கியது. அவருடைய கருத்த கண்களில்
புறா மற்றும் புலியை ஒத்த குணங்களின் சாயல்கள் ஒளிர்ந்தன. தசைப்பிடிப்பான அவருடைய இடுப்பில் புலித்தோல் ஒன்றைத் தவிர வேறு ஆடைகள் ஏதும் இல்லை. நாங்கள் பேசும் திறமையை அடைந்ததும் நானும் என் நண்பனும் அவருக்கு வாழ்த்து கூறினோம். புலிகளின் மத்தியில் அவருடைய அசாதாரணமான வீரத்தைப் பற்றி எங்கள் வியப்பை எடுத்துரைத்தோம். காட்டு மிருகங்களிலேயே மிக பயங்கரமான வங்காள அரசர்களை வெறும் கைகளினால் மட்டும் எப்படி அடக்க முடியும் என்பதைப் பற்றி தயவு செய்து நீங்கள் எங்களுக்கு எடுத்துக் கூறுங்களேன். என் குழந்தைகளே, புலிகளுடன் சண்டையிடுவது எனக்கு ஒரு பிரமாதம் அல்ல. தேவையானால் இன்று கூட அதை என்னால் செய்ய முடியும். அவர் ஒரு குழந்தையைப் போல சிரித்தார். நீங்கள் புலிகளை புலிகளாக காண்கிறீர்கள், நான் அவைகளை பூனைகளாக அறிகிறேன். சுவாமிகளே, புலிகள் பூனைகள்தாம் என்று என் உள்மனதை வேண்டுமானால் என்னால் நம்பச் செய்ய முடியும். ஆனால் அதை புலிகளால் நம்ப வைக்க என்னால் முடியுமா? நிச்சயம் பலமும் கூட வேண்டியதுதான். புலியை பூனைதான் என்று நம்பும் ஒரு குழந்தை அப்புலியை வெற்றி கொள்ளும் என எதிர்பார்க்க முடியாது. சக்தி வாய்ந்த கைகளே எனக்கு போதுமான ஆயுதங்கள். அவர் எங்களை தாழ்வாரத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்குள்ள சுவரின் ஓரத்தை கையால் குத்தினார். ஒரு செங்கல் பெயர்ந்து தரையில் விழுந்தது. பல் விழுந்த இடம் போன்ற இடைவெளி தோன்றி அதனூடே வானம் தெளிவாக எட்டிப் பார்த்தது. நான் ஆச்சரியத்தினால் தடுமாறினேன். திடமான கற்சுவரில் புதைக்கப்பட்ட செங்கலை ஒரே குத்தில் வீழ்த்தும் ஒருவரால் நிச்சயம் புலிகளின் பற்களை பெயர்த்தெடுக்க முடியும் என்று எனக்கு தோன்றியது. பலருக்கு என்னைப் போல உடல் பலம் இருந்தாலும் அசையாத தன்னம்பிக்கை இருப்பதில்லை. உடல் பலம் மிக்க பயில்வானாக இருந்தாலும் மன உறுதியற்று இருப்பவர்கள் காட்டில் தன்னிச்சையாக திரியும் வன விலங்கினை பார்த்த மாத்திரத்திலேயே மயங்கி விழுவார்கள். இயற்கையான உக்கிரத்துடன் காட்டில் வாழும் புலி சர்க்கஸ் கம்பெனியில் உள்ள அபினி ஊட்டப்பட்ட புலியிலிருந்து மிகவும் வேறுபட்டதாகும். ஹெர்குலிஸை போன்ற உடல் வலிவு கொண்டவர்கள் கூட வங்காள வேங்கை புலியின் தாக்குதலுக்கு முன் நடுநடுங்கி நின்றதுண்டு. இவ்வாறு புலி மனிதனை பூனைபோல் அஞ்சும் மனமுள்ளவனாக மாற்றி இருக்கிறது. வலிமையான உடலுடனும் பெருந்திடமான தீர்மானத்துடனும் கூடிய மனிதனால் இந்த நிலையை மாற்றி புலிக்கு பூனையைப் போன்று தற்காத்துக் கொள்ள முடியாத உணர்வினை கொடுக்க இயலும். நான் இதையே எத்தனை தடவை செய்திருக்கிறேன். என் முன்னால் நின்ற இந்த பிரம்மாண்டமான மனிதரால் புலியை பூனையாக்கும் மாய வித்தையை நடத்திக் காட்ட முடியும் என்பதை நான் முழுவதும் நம்ப தயாராக இருந்தேன். அவர் அறிவுறுத்தும் மனநிலையில் இருந்தார். நானும் சண்டியும் மரியாதையுடன் கேட்டுக்கொண்டிருந்தோம். தசைகளை ஆட்டுவிப்பது மனம். சுத்தியலின் தாக்கும் திறன் அதற்கு கொடுக்கப்படும் ஆற்றலைப் பொறுத்தே இருக்கிறது. மனித உடற்கருவியின் சக்தி அவனுடைய தாக்கவல்ல மன விருப்பையும் துணிவையும் பொறுத்திருக்கிறது. உடல் உள்ளபடியே மனத்தால் படைக்கப்பட்டு செயல்படுத்தப்படுகிறது. முற்பிறப்புகளிலிருந்து வரும் இயல்பான மன எழுச்சியினால் பலங்கள் அல்லது பலவீனங்கள் படிப்படியாக மனித உணர்வில் கலக்கின்றன. அவை பழக்கங்களாக தோன்றிய பிறகு விரும்பத்தக்க அல்லது விரும்பத்தகாத சரீரமாக வெளிப்படும். சரீரத்தில் தோன்றும் பலவீனத்தின் பிறப்பிடம் மனத்தினுள்தான் உள்ளது. எனவே ஒரு தீய சுழற்சி உண்டாகி பழக்கத்திற்கு அடிமையான உடல் மறுபடியும் மனத்தை நிலைகுலையச் செய்கிறது. எஜமானன் தன்னை அதிகாரம் செய்ய வேலைக்காரனுக்கு இடம் கொடுத்து விட்டால் சீக்கிரத்தில் அந்த வேலைக்காரன் எதேச்சாதிகாரியாக ஆகிவிடுவான். அதேபோல மனமும் உடலின் ஆளுகைக்கு அடங்கி அடிமையாகிவிடுகிறது. எங்களது வேண்டுகோளுக்கிணங்கி அந்த சுவாமிகள் அவருடைய சொந்த வாழ்க்கையைப் பற்றி சில செய்திகளை கூற ஒப்புக்கொண்டார். நான் தொடக்கத்தில் புலிகளுடன் சண்டையிட வேண்டுமென்றுதான் விரும்பினேன். என் தீர்மானம் மிக பலமானதாகத்தான் இருந்தது. ஆனால் என் உடல் பலவீனமாக இருந்தது. என்னிடமிருந்து பெரு வியப்பு வெளிப்பட்டது. மலையைப் போன்ற தோள்களுடன் எதையும் தாங்கக்கூடிய இந்த மனிதர் முன்பு பலவீனமாக இருந்தவர் என்பது நம்ப முடியாததாக தோன்றியது.
நான் வெல்ல முடியாத விடாப்பிடியுடன் மனநலனையும் உடல் வலிவையும் தரக்கூடிய எண்ணங்களால் என் குறையை நிறைவு செய்து கொண்டேன். உண்மையில் வங்காளப் புலிகளை அடக்கியது திடமான மன வலிமைதான் என்று கூறினால் அது மிகையாகாது. வணக்கத்துக்குரிய சுவாமிகளே, நான் எப்பொழுதாவது புலியுடன் சண்டையிட முடியும் என நீங்கள் நினைக்கிறீர்களா? விசித்திரமான இந்த அவா என்னுள் எழுந்தது இதுதான் முதல் தடவையும் கடைசி தடவையும் ஆகும். ஆம், அவர் புன்னகை செய்தார். ஆனால் புலிகளில் பல வகை உண்டு. மனித ஆசைகள் என்ற காடுகளில் சில அலைகின்றன. மிருகங்களை அடித்து மயங்கி விழச் செய்வதால் எந்த ஆன்மீக லாபமும் உண்டாவதில்லை. அதைவிட உன் உள்மனத்தில் அலைந்து திரியும் விலங்குகளை வெற்றி கொள்ளலாமே. கொடிய புலிகளை அடக்குவதிலிருந்து தாங்கள் எப்படி கொடிய விருப்பங்களை அடக்குபவராக மாறினீர்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா ஐயா? புலிச்சாமியார் அமைதியானார். அவர் பார்வை எங்கோ நிலைக்க கடந்த கால காட்சிகளை நினைவு கூர்ந்தார். என் வேண்டுகோளை அனுமதிக்கலாமா என தீர்மானிப்பதில் அவருடைய சிறு மனப்போராட்டத்தை நான் உணர்ந்தேன். கடைசியில் ஒரு புன்னகையுடன் ஒப்புக்கொண்டார். என் புகழ் உச்சகட்டத்தை அடைந்த பொழுது அது கர்வத்தின் மயக்கத்தை விளைவித்தது. நான் புலிகளுடன் சண்டையிடுவது மட்டுமல்லாமல் பல வித்தைகளை செய்ய வைத்து அவைகளை காட்சி பொருளாக்க வேண்டுமென்று நினைத்தேன். என் விருப்பம் காட்டு விலங்குகளை அடக்கி வீட்டு மிருகங்களைப் போல் பழக்கப்படுத்த வேண்டும் என்பதே. நான் என் வித்தைகளை திருப்திகரமான வெற்றியுடன் மக்கள் முன்னிலையில் செய்து காட்டத் தொடங்கினேன். ஒரு நாள் மாலை என் தந்தை ஆழ்ந்த கவலையுடன் என் அறைக்கு வந்தார். மகனே, நான் உன்னை எச்சரிக்கிறேன். காரண காரியங்கள் என்னும் சுழற்சி சக்கரங்களினால் வர இருக்கும் இன்னல்களிலிருந்து உன்னை காப்பாற்ற விரும்புகிறேன். அப்பா, நீங்கள் விதியை நம்புபவரா? என் செயல்களினால் நான் பெற்றுள்ள புகழை குருட்டு நம்பிக்கைகள் குறைபடுத்த வேண்டுமா? மகனே, நான் விதியை நம்புபவன் அல்ல. ஆனால் நம் புனித சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளபடி தவறுகளுக்கு தண்டனை உண்டு என்ற நியாயமான விதியை நம்புகிறேன். வனவிலங்குகளின் கூட்டம் உன்மேல் ஆத்திரம் கொண்டுள்ளது. எப்பொழுதாவது அதனால் ஊறு விளையலாம். அப்பா, நீங்கள் சொல்வது வியப்பாயிருக்கிறது. புலிகள் எப்படிப்பட்டவை என்று உங்களுக்கு நன்கு தெரியும். அழகானவை, ஆனால் இரக்கமற்றவை. யாருக்குத் தெரியும்? அவைகளுடைய மரமண்டையில் என் அடிகள் கொஞ்சம் சிந்தித்துப் பார்க்கும் புத்தியைக் கொடுக்கலாம். காடு எனும் இறுதி பள்ளிக்கூடத்தில் அவைகளுக்கு நற்பண்புகளை கற்றுக் கொடுக்கும் தலைமை ஆசிரியர் நான். அப்பா, தயவு செய்து என்னை புலியை கொல்பவன் என்று எண்ணாமல் பழக்குபவன் என்றே எண்ணுங்கள். என் நல்ல செயல்கள் எப்படி எனக்கு கெடுதல்களை கொண்டு வர முடியும்? என் வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ளும்படியான எந்த உத்தரவையும் விதிக்காதீர்கள் என நான் வேண்டுகிறேன். சண்டியும் நானும் அவருடைய கடந்த கால சிக்கலான நிலையை உணர்ந்தபடி மிக கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தோம். பாரதத்தில் ஒரு குழந்தை தன் பெற்றோர்களின் விருப்பத்தை எளிதில் புறக்கணிக்க முடியாது. புலிச்சாமியார் தொடர்ந்தார். விருப்பு வெறுப்பற்ற மௌனத்துடன் என் தந்தை என் விளக்கத்தை கேட்டார். பிறகு அவர் ஆழ்ந்த உணர்ச்சியுடன் ஒரு செய்தியை வெளியிடத் தொடங்கினார். மகனே, ஒரு முனிவர் தீங்கு நிகழப் போகிறது எனக் கூறிய முன்னறிவிப்பை நான் கூற வேண்டி கட்டாயப்படுத்துகிறாய். நான் நேற்று தினமும் போல் தியானத்திற்காக முற்றத்தில் அமர்ந்த பொழுது அந்த முனிவர் என்னை அணுகினார். அன்புள்ள நண்பனே, சண்டையில் ஆர்வமுள்ள உன் மகனுக்கு நான் ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். அவனுடைய காட்டுமிராண்டித்தனமான செயல்களை அவன் நிறுத்த வேண்டும். இல்லாவிடில் புலியுடன் அவன் போடும் அடுத்த சண்டை அவனை தீவிரமாக காயப்படுத்துவதுடன் 6 மாதங்கள் படுக்கையில் உயிருக்குப் போராட வைக்கும். பிறகு அவன் தன் பழைய வழக்கத்தை மாற்றிக்கொண்டு சந்நியாசியாக ஆவான். இந்த கதையை நான் நம்பவில்லை. யாரோ ஒரு விவேகமற்ற மதவாதியின் கூற்றுக்கு என் தந்தை எளிதில் பலியாகிவிட்டார் என்றே எனக்கு தோன்றியது. புலிச்சாமியார் ஓர் அமைதியற்ற பாவனையுடன் இதை ஒப்புக்கொண்டது அவர் ஏதோ முட்டாள்தனமாக இருந்து விட்டதை குறிப்பிட்டது. வெகுநேரம் ஆழ்ந்த அமைதியில் மூழ்கிய அவர் நாங்கள் அங்கு இருப்பதையே மறந்துவிட்டதாகத் தோன்றியது.
அவர் திரும்பவும் விட்ட கதையின் இழைகளை எடுத்து தொடர்ந்த பொழுது திடீரென்று அவர் குரல் மிக அடங்கி ஒலித்தது. தந்தையின் எச்சரிக்கைகளுக்குப் பிறகு சீக்கிரத்திலேயே கூச்பிகாரின் தலைநகருக்குச் சென்றேன். கண்ணுக்கினிய அழகு நிறைந்த அப்பகுதி எனக்கு புதிது. அங்கு ஒரு மாறுதலான அமைதியை எதிர்பார்த்தேன். வழக்கம்போல் நான் தெருக்களில் சென்றபொழுதெல்லாம் ஆவலுடன் கூடிய ஒரு கூட்டம் என்னைத் தொடர்ந்தது. மெல்லிய குரலில் அவர்கள் என்னைப் பற்றி பேசுவது காதில் விழுந்தது. கொடிய புலிகளுடன் சண்டையிடுபவர் இவர்தாம். அவருக்கு இருப்பது கால்களா அல்லது அடிமரங்களா? அவர் முகத்தைப் பார், அவரே புலிகளின் அரசர் அவதாரமாக இருக்க வேண்டும். கிராமத்து சிறு பையன்கள் செய்தித்தாளின் கடைசி பதிப்பாக எப்படி செயல்படுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இதற்கும் பின்னர் பெண்களின் வாய்வழிச் செய்தி வீடு வீடாக எவ்வளவு சீக்கிரத்தில் பரவுகிறது. சில மணி நேரங்களுக்குள்ளேயே நான் வந்திருப்பது குறித்து அந்த நகரம் முழுவதிலும் ஒரு பரபரப்பு காணப்பட்டது. மாலையில் நான் அமைதியாக இளைப்பாறிக் கொண்டிருந்த பொழுது குதிரைகள் ஓடிவரும் குளம்படிச் சத்தத்தைக் கேட்டேன். அவை நான் இருந்த வீட்டு வாசலில் நின்றன. தலைப்பாகை அணிந்த உயரமான போலீஸ்காரர்கள் பலர் உள்ளே நுழைந்தனர். எனக்கு திகைப்பேற்பட்டது. சமுதாய சட்ட காவலர்களான இவர்களால் எதையும் செய்ய இயலும் நான் எண்ணினேன். எனக்கு ஒன்றுமே தெரியாத எதை பற்றியாவது இவர்கள் என்னை தொந்தரவு செய்யப் போகிறார்களா? ஆனால் அந்த அதிகாரிகள் அபூர்வமான பணிவுடன் வணங்கினார்கள். மதிப்பிற்குரிய ஐயா, தங்களை வரவேற்பதற்காக கூச்பிகாரின் அரசகுமாரர் சார்பில் நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறோம். நாளை காலை தங்களை அவருடைய அரண்மனையில் வரவேற்பதற்கு அவர் மகிழ்ச்சி அடைகிறார். நான் அந்த அழைப்பை பற்றி கொஞ்சம் சிந்தித்தேன். இனம் புரியாத காரணத்தினால் என் அமைதியான பயணத்தில் ஏற்பட்ட இந்த குறுக்கீடு எனக்கு பிடிக்கவில்லை. ஆனால் அந்த போலீஸ்காரர்களின் அடக்கமான முறை என்னை ஈர்த்தது. நான் போவதற்கு ஒப்புக்கொண்டேன். மறுநாள் என் வீட்டு வாசலிலிருந்து என்னை பணிவுடன் அழைத்துச் செல்ல 4 குதிரைகள் பூட்டிய ஆடம்பரமான குதிரை வண்டி காத்திருந்ததைக் கண்டு நான் திகைப்படைந்தேன். ஒரு வேலைக்காரன் தகிக்கும் வெயிலிலிருந்து என்னை காப்பதற்கு அலங்காரமான குடை ஒன்றை பிடித்தான். நான் நகர்க்குள்ளும் புறநகர் காட்டு வழிகளிலும் ஆனந்தமான சவாரியை அனுபவித்தேன். அரசகுமாரர் தானே அரண்மனை வாயிலில் நின்று என்னை வரவேற்றார். அவர் பொன்னால் பூவேலை செய்யப்பட்டிருந்த தன்னுடைய அரச அரியணையை எனக்கு கொடுத்து தான் சாதாரணமாக அலங்கரிக்கப்பட்ட ஒரு நாற்காலியில் புன்முறுவலுடன் அமர்ந்தார். இந்த வரவேற்பெல்லாம் நிச்சயமாக எனக்கு எதுவோ நிகழப்போவதற்கு அடிப்படை என்று நான் அதிகமாகிக் கொண்டே வரும் ஆச்சரியத்துடன் எண்ணினேன். பொதுவான சில பேச்சுக்களுக்குப் பிறகு அரசகுமாரரின் எண்ணம் வெளிப்பட்டது. என் நகரம் முழுவதிலும் நீங்கள் கொடிய புலிகளுடன் உங்கள் வெறுங்கைகளைத் தவிர வேறு எதுவுமே இல்லாமல் சண்டையிடுவீர்கள் என்ற வதந்தி பரவியுள்ளது. அது உண்மையா? ஆம், உண்மையே. என்னால் நம்ப முடியவில்லையே. நீங்கள் நகரவாசிகளின் வெள்ளை அரிசியில் வளர்ந்த ஒரு கல்கத்தா வங்காளி. தயவு செய்து மறைவு வேண்டாம். நீங்கள் அபினி ஊட்டப்பட்டு தங்கள் சுபாவத்தை இழந்த மிருகங்களுடன் தான் சண்டையிட்டிருக்கிறீர்கள், இல்லையா? அவரது உரத்த குரலில் கேலி நிறைந்திருந்தது. பேசும் விதம் அந்த மாகாணத்திற்குரிய உச்சரிப்பை கொண்டதாக இருந்தது. அவமானப்படுத்தும் அவருடைய கேள்விக்கு நான் எந்த பதிலும் கூறவில்லை. புதிதாக நாங்கள் பிடித்து வந்திருக்கும் என் புலியான ராஜா பேகத்துடன் உங்களால் சண்டையிட முடியுமா என்று நான் சவால் விடுகிறேன். நீங்கள் அப்புலியை வெற்றிகரமாக அடக்கி அதை சங்கிலியால் கட்டி அந்த கூண்டிலிருந்து சுய நினைவுடன் வெளிப்பட்டால் நீங்களே இந்த வங்காளப் புலியை வைத்துக் கொள்ளலாம். பல 1000 ரூபாய்களும் மற்றும் பல பரிசுகளும் கூட வழங்கப்படும். நீங்கள் அதனுடன் சண்டையிட மறுத்தால் இந்த மாகாணம் முழுவதும் நீங்கள் ஒரு மோசக்காரர் என பறைசாற்றி விடுவேன். அவருடைய அவமரியாதையான சொற்கள் என்னை குண்டுகளைப் போல துளைத்தன. நான் கோபத்துடன் ஒப்புக்கொண்டேன். ஆரவாரத்தில் தன் ஆசனத்திலிருந்து பாதி எழுந்த அரசகுமாரர் ஒரு குரூர புன்னகையுடன் திரும்ப அமர்ந்தார். திறந்தவெளி அரங்கங்களில் கிறிஸ்துவர்களை மிருகங்களுடன் சண்டையிடச் செய்து மகிழ்ந்த ரோமானிய சக்கரவர்த்திகளின் நினைவு எனக்கு வந்தது. அவர் கூறினார், இப்பந்தயம் இன்னும் 1 வாரத்தில் நடக்கும்.
நீங்கள் அதற்கு முன்னால் இந்த புலியைக் காண உங்களுக்கு நான் அனுமதி கொடுக்க முடியாததற்கு வருந்துகிறேன். அரசகுமாரர் அப்புலியை நான் கண்டால் வசியமாக்கி விடுவேனோ அல்லது அபினியை கொடுத்து விடுவேனோ என்று பயந்தாரோ என்னவோ எனக்கு தெரியாது. அலங்கரிக்கப்பட்ட குதிரை வண்டியும் அரச குடையும் இப்பொழுது மறைந்து விட்டதை வேடிக்கையாகக் கண்டு நான் அரண்மனையிலிருந்து வெளியேறினேன். அடுத்த வாரத்தில் நான் முறைப்படி என் மனத்தையும் உடலையும் நிகழப்போகும் கடினமான தேர்வுக்காக தயார் செய்து கொண்டேன். என் வேலைக்காரன் மூலமாக நான் அதிசயமான கதைகளைக் கேள்விப்பட்டேன். என் தகப்பனாரிடம் அந்த முனிவர் கூறிய பேரிடர் செய்யவல்ல முன்னறிவிப்பு எப்படியோ பரவி பெருகியது. பல எளிய கிராம மக்கள் ஒரு கொடிய ஆவி தெய்வங்களால் சபிக்கப்பட்டு புலியாக உருவெடுத்திருப்பதாகவும், இரவு வேளைகளில் பல்வேறு அசுர உருவங்களில் உலவி பகலில் மட்டும் வேங்கை புலியாக தோன்றுவதாகவும் நம்பினார்கள். இந்த அசுர புலி என்னை அடக்குவதற்காகவே அனுப்பப்பட்டதாகவும் பேச்சு அடிபட்டது. இன்னும் ஒரு கற்பனை நிறைந்த வதந்தி புலிகளின் சுவர்க்கத்தை நோக்கி மிருகங்கள் செய்த பிரார்த்தனைகளுக்கு ராஜாபேக உருவத்தில் பதில் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதாம். புலிகளின் இனம் முழுவதையுமே அவமானப்படுத்திய இரு கால்களுள்ள துணிச்சலான என்னை தண்டிக்க ராஜாபேகம்தான் கருவியாக பயன்படப் போகிறதாம். உடலில் உரோமப் போர்வையும் நச்சு பற்களுமற்ற மனிதன், பலமானதும் நகங்களை ஆயுதமாக உடையதுமான புலியுடன் சவால் விடத் துணிவதாவது, அடக்கப்பட்ட எல்லா புலிகளுடைய கொடிய விஷம் ஒன்றாய் திரண்டு மறைந்திருந்த விதிகளை செயல்பட வைத்துள்ளது. அது கர்வமுள்ள புலி அடக்குபவனின் வீழ்ச்சிக்கு காரணமாகப் போகிறது என்று கிராம மக்களிடையே பேச்சு அடிபட்டது. மனிதனுக்கும் மிருகத்திற்கும் நடக்கப் போகும் போட்டியின் நிர்வாக பொறுப்பினை வெகு ஆர்வத்துடன் அரசகுமாரரே ஏற்றிருப்பதாக என் வேலையாள் கூறினான். ஆயிரக்கணக்கான மக்கள் அமர்ந்து காணக்கூடிய, புயலையே தாங்கக்கூடிய ஒரு கூடாரம் அமைக்கப்படுவதை அரசகுமாரர் மேற்பார்வையிட்டு வந்ததாக தெரிந்தது. அதன் மத்தியில் ஒரு பிரம்மாண்டமான இரும்பு கூண்டில் ராஜாபேகம் இருந்தது. அதனை சுற்றி பாதுகாப்பிற்காக ஓர் அறையும் இருந்தது. அடைபட்ட புலி இடைவிடாது இரத்தத்தை உறைய வைக்கும் கர்ஜனைகளை வெளியிட்டது. அதனுடைய கோபமான பசியை கிளறி விடுவதற்கென அதற்கு உணவு குறைவாகவே அளிக்கப்பட்டு வந்ததாம். ஒரு கால் அரசகுமாரர் நானே அதற்கு உணவு பரிசாக ஆகிவிடுவேன் என நினைத்தாரோ என்னவோ. ஈடு இணையற்ற இந்த போட்டியை பறையறிவித்ததன் பலனாக மக்கள் நகரங்களிலிருந்தும் அருகிலுள்ள கிராமங்களிலிருந்தும் திரளாக வந்து அனுமதிச் சீட்டுகளை வாங்கினார்கள். போட்டி நாளன்று நூற்றுக்கணக்கான மக்கள் இடமில்லாத காரணத்தினால் திருப்பி அனுப்பப்பட்டார்கள். பலர் போட்டிருந்த கூடார திறப்புகளை உடைத்து உள்ளே இடத்தை பிடித்துக் கொண்டார்கள் அல்லது கேலரிகளுக்கு கீழே கிடைத்த இடத்தில் குழுமினர். புலிச்சாமியாரின் கதை உச்சகட்டத்தை எட்ட எட்ட என் ஆர்வமும் அதனுடன் அதிகரித்தது. சண்டியும் கதையில் ஒன்றி மௌனமாயிருந்தான். ராஜாபேகத்தின் துளைக்கும் கர்ஜனையினுடேயும் பயந்திருந்த கூட்டத்தின் கூச்சலுக்கிடையேயும் நான் அமைதியுடன் தோன்றினேன். இடுப்பை சுற்றியிருந்த துணி ஒன்றைத் தவிர வேறு ஆடையினால் நான் பாதுகாக்கப்படவில்லை. நான் பாதுகாப்பு அறையின் தாழ்பாளை திறந்து அமைதியாக கதவை என் பின்னால் தாழிட்டேன். புலி இரத்த வாடையை உணர்ந்தது. இடிமுழக்க சத்தத்துடன் கம்பிகளின் மீது பாய்ந்து மூர்க்கமான கர்ஜனையுடன் வரவேற்றது. பார்வையாளர்கள் இரக்கமான திகிலுடன் பேச்சற்றிருந்தனர். ஆங்காரத்துடன் பாய்ந்த அந்த கொடிய மிருகத்தின் முன்னால் நான் ஒரு சாதுவான ஆட்டுக்குட்டியைப் போல் தோன்றியிருப்பேன். ஒரு வினாடியில் நான் கூண்டிற்குள் சென்றேன். நான் கதவை தடாலென சாத்திக் கொண்டிருக்கும் பொழுது ராஜாபேகம் என் மீது முழு வேகத்துடன் பாய்ந்தது. என் வலது கை மோசமாக கிழிக்கப்பட்டது. மனித ரத்தம் ஒரு புலிக்கு பெரிய விருந்து. கீழே பயங்கரமாக ஒழுகலாயிற்று. அந்த முனிவரின் முன்னறிவிப்பு பலித்துவிடும் போல் இருந்தது. நான் இதுவரை அடைந்திராத அந்த கடுமையான முதல் காயத்தின் அதிர்ச்சியிலிருந்து மீண்டு உடனே இழந்த பலத்தை மறுபடி ஒன்று திரட்டினேன். என் காயமடைந்த விரல்களை இடுப்பு துணியில் மறைத்தவாறு நான் என் இடக்கையினால் எலும்பை முறிக்கும் அடியை வீசினேன். அம்மிருகம் பின்வாங்கியது. கூண்டின் பின்பக்கம் சுற்றிச் சென்று வேகமாக வெறியுடன் முன்னே பாய்ந்தது. என்னுடைய புகழ்பெற்ற முட்டித் தண்டனை அதன் தலையில் சரமாரியாக விழுந்தது.
ஆனால் ராஜாபேகத்திற்கு கிடைத்த இரத்தத்தின் ருசி வெகு நாட்களுக்குப் பிறகு மதுவை சுவைக்கும் குடிகாரனுடையதைப் போன்றிருந்தது. காது செவிடுபடும் கர்ஜனைகளுடன் ராஜாபேகத்தின் தாக்குதல்கள் ஆங்காரத்துடன் தொடர்ந்தன. நகங்களுக்கும் விஷப்பற்களுக்கும் முன்னால் என் ஒற்றைக்கை தாக்குதல் போதுமான பாதுகாப்பாக இல்லை. நான் பதிலடி கொடுத்தவாறிருந்தேன். இரத்தக் கரைபடிந்து ஒருவருக்கொருவர் மரண வெறியுடன் சண்டையிட்டோம். கூண்டில் ஒரே கலேபரம். எல்லா பக்கங்களிலும் இரத்தம் தெரித்தவாறு இருந்தது. மிருகத்தின் தொண்டையில் இருந்து வலியினாலும் கொலை வெறியினாலும் கர்ஜனைகள் வெளிப்பட்டவாறிருந்தன. சுட்டுவிடுங்கள், புலியை கொன்றுவிடுங்கள்! பார்வையாளர்களிடமிருந்து கூச்சல்கள் வெளிப்பட்டன. மனிதனும் மிருகமும் சண்டையிடும் வேகத்தில் காவலாளியின் துப்பாக்கி குண்டு ஒன்று குறி தவறியது. என் மன உறுதியின் வேகம் முழுவதையும் ஒன்று திரட்டி மூர்க்கமாக இறைந்து கூவியவாறு மண்டையை உடைக்கும் முடிவான குத்து ஒன்று விட்டேன். புலி கீழே விழுந்து அசைவற்று கிடந்தது. ஒரு பூனையைப் போல என்றேன் நான் இடைமறித்து. அந்த சுவாமி அதை ரசித்து பலமாக சிரித்தார். பிறகு ஆர்வமூட்டும் கதையைத் தொடர்ந்தார். ராஜாபேகம் கடைசியில் அடக்கப்பட்டது. அதன் அரச கர்வம் மேலும் ஒடுக்கப்பட்டது. என் காயம்பட்ட கையினால் அதன் வாயை துணிவுடன் பலவந்தமாக பிளந்தேன். சட்டென ஒரு நொடி நேரம் அதன் திறந்த வாயில் சாவின் பிடியில் என் தலையை நுழைத்தேன். நான் சங்கிலிக்காக சுற்றுமுற்றும் நோக்கினேன். தரையில் குவியலாக கிடந்த சங்கிலி ஒன்றை எடுத்து அதன் கழுத்தை கூண்டு கம்பியுடன் பிடித்து கட்டினேன். நான் வெற்றியுடன் கதவை நோக்கிச் சென்றேன். ஆனால் கொடூரத்தின் அவதாரமான அந்த ராஜாபேகம் அசுரம் மூலத்திலிருந்து அது வந்ததாக சொல்லப்படுவதற்கேற்ப பலம் படைத்ததாக இருந்தது. நம்ப முடியாத வேகத்தில் சங்கிலியை அறுத்துக்கொண்டு அது என் முதுகில் பாய்ந்து விட்டது. அதன் வாயில் என் தோள் பலமாக சிக்க நான் வேகமாக விழுந்தேன். ஆனால் நொடியில் சமாளித்து நான் அதை என் கீழே வைத்து அழுத்தினேன். இரக்கமற்ற பல குத்துக்களினால் அந்த கபட மிருகம் அரைமயக்க நிலையை அடைந்தது. இந்த தடவை அதை இன்னும் ஜாக்கிரதையாக கட்டினேன். பிறகு மெதுவாக குண்டை விட்டு வெளியேறினேன். இப்பொழுது நான் புது முழக்கத்தை, மகிழ்ச்சி குரல் முழக்கத்தை கேட்க வேண்டியிருந்தது. கூட்டத்தின் மகிழ்ச்சி பூதாகரமான ஒரே தொண்டையிலிருந்து எழுவது போன்று ஒலித்தது. பயங்கரமாக காயமடைந்திருந்தாலும் நான் அந்த சண்டையின் மூலம் நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்துவிட்டேன். 1, புலியை அதிர்ச்சியில் வீழ்த்துவது. 2, சங்கிலியால் அதை பிணைப்பது. 3, எனக்கு எந்த உதவியும் தேவையின்றி அதனை விட்டு வெளியேறுவது. அத்துடன் அதன் வாயில் சந்தர்ப்பவச பரிசான என் தலை இருந்ததைக் கூட அது கவனிக்காமல் இருக்கும்படி அந்த மூர்க்க மிருகத்தை கடுமையாக காயப்படுத்தி திகிலடையச் செய்திருந்தேன். என் காயங்களுக்கு மருந்திடப்பட்ட பிறகு எனக்கு மாலை மரியாதைகள் கிடைத்தன. ஏராளமான தங்க நாணயங்கள் என் காலடியில் கொட்டப்பட்டன. நகரமெங்கும் விடுமுறை கொண்டாடப்பட்டது. அளவில் மிக பெரியதும் மிக முரட்டுத்தனமும் கொண்ட எப்போதும் பார்த்திராத ராஜாபேகத்தை நான் வென்றதைக் குறித்த முடிவற்ற விவாதங்கள் எல்லா பக்கங்களிலும் நடந்தன. வாக்குறுதியின்படி ராஜாபேகம் எனக்கு பரிசாக அளிக்கப்பட்டது. ஆனால் எனக்கு பெருமை உண்டாகவில்லை. என் இதயத்தினுள் ஓர் ஆன்மீக மாறுதல் ஏற்பட்டது. நான் கூண்டிலிருந்து முடிவாக வெளிப்பட்ட பொழுது என் உலக ஆசைகளின் கதவையும் நான் மூடிவிட்டதாகத் தோன்றியது. ஒரு வேதனையான காலம் தொடர்ந்தது. இரத்தத்தில் நஞ்சு ஏறியதால் நான் 6 மாதங்கள் மரணப்படுக்கையில் இருந்தேன். வெளியே கிளம்பும் அளவிற்கு குணமடைந்ததும் நான் கூச்பிகாரிலிருந்து என் சொந்த ஊருக்குச் சென்றேன். எனக்கு அறிவுபூர்வமான எச்சரிக்கை விடுத்த தெய்வீக மனிதர்தான் என் குருவென்று அறிந்தேன். பணிவுடன் நான் என் தந்தையிடம் இதை ஒப்புக்கொண்டேன். ஓ, எப்படியாவது அவரை கண்டுபிடிக்க முடிந்தால். என் ஏக்கம் மிக உண்மையாக இருந்தது. ஏனென்றால் ஏதும் முன்னறிவிப்பில்லாமல் அந்த முனிவர் ஒரு நாள் வந்து சேர்ந்தார். புலிகளை பழக்கியது போதும். அவர் அமைதியான தீர்மானத்துடன் மொழிந்தார். என்னுடன் வா. மனித மனமென்ற காட்டில் அலையும் அஞ்ஞான மிருகங்களை அடக்க உனக்கு நான் போதிக்கிறேன். நீ பார்வையாளர்களின் கூட்டத்திற்கு பழக்கப்பட்டவன். உன் சிலிர்ப்பூட்டும் யோக சாதனையினால் மகிழ்விக்கப் பெறும் தேவர்களின் கும்பலாக அது இருக்கட்டும். என் தெய்வீக குருவினால்
ஆன்மீக பாதையில் தீட்சை செய்து வைக்கப்பட்டேன். அவர் வெகுகாலமாக உபயோகிக்கப்படாமல் துருப்பிடித்தும் தடைபட்டும் கிடந்த என் ஆன்மாவின் கதவுகளைத் திறந்தார். கைகோர்த்துக் கொண்டு நாங்கள் இமயமலைச் சாரலுக்கு என் பயிற்சிக்காக சென்றோம். சண்டியும் நானும் அந்த சுவாமியின் பாதங்களில் விழுந்து வணங்கினோம். அவருடைய புயல் போன்ற வாழ்க்கைக் கதையை கூறியதற்கு நன்றி செலுத்தினோம். நீண்ட நேரம் குளிரான தாழ்வாரத்தில் காத்திருந்ததற்காக போதுமான அளவு பயனடைந்ததாக என் நண்பனும் நானும் உணர்ந்தோம்.